கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வடமாநில நபர் சிறுமியை வன்கொடுமை செய்த நபரை போல் இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்துல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக 12 நாட்களாக பல்வேறு வகைகள்ல அந்த குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்காக அவர் சிசிடிவி காட்சியில சென்ற அந்த புகைப்படத்தை அடிப்படையாக வைத்தும், அது மட்டுமின்றி சயின்டிபிக் முறையிலும் அவரது புகைப்படத்தை பதிவு செய்து அதன் பின்னர் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நிலையங்களுக்கு அனுப்பி அந்த குற்றவாளியை கைது செய்யக்கூடிய பணியில போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவரை நெருங்குவதற்கான எந்த விதமான க்ளூவும் போலீசாருக்கு இதுவரை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த நபர் உடை அணிந்திருந்த அதே கலர்ல இன்னொரு நபர் உடை அணிந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக திருவள்ளூர் மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேர்ல போலீசார் நேரடியாக சென்று அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த நபரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். குறிப்பாக அவர் அதே போல அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நபர் என போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர் தானா என்பது குறித்தான சயின்டிபிக் முறையில விசாரணை மேற்கொள்வதற்காக அவரை புகைப்படம் எடுத்துக்கொண்டும் போலீசார் சென்றிருக்கிறார்கள். இவர் குடிபோதையில கீழே விழுந்து அடிபட்டதாக கூறி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இருப்பினும் அவரது டி ஷர்ட் ஒரே கலர்ல இருந்தாலும் அது மாறுபட்ட விதத்துல இருப்பதால அவர் போலீசார் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இவர் தானா என்ற முறையிலையும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் சயின்டிபிக் முறையில இவர் தானா அல்லது 10 நாட்களாக ஏதேனும் சாப்பிடாமல் இருந்ததால அவரது முகம் ஏதேனும் வேறுபட்டிருக்கிறதா உள்ளிட்டவை மேற்கொள்வதற்காக போலீசார் புகைப்படத்தை எடுத்து விசாரணை நடத்த எடுத்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நபர் இல்லை என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் அந்த குற்றவாளி யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போலீசார் திட்டமிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலமன்.